சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை மற்றும் கருப்பட்டி ஆகிய மூன்றுக்கும் இடையிலான ஒப்பீடு மற்றும் பலன்கள் என்ன? நாம் தினப்படி உபயோகப்படுத்தும் வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர், கரும்பிலிருந்து பிரியப்படும் சாற்றை கந்தகம் போன்ற ரசாயனங்கள் சேர்த்து சுத்திகரித்து தயாரிக்கப்படுகிறது. சல்ஃபர் கலந்திருக்கும். இதில் வெறும் கலோரிகள் மட்டுமே உள்ளது, எந்த ஊட்டச்சத்தும் இல்லை. ரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனடியாக உயர்த்தும். உடல் பருமனானது சர்க்கரை நோய் மற்றும் பல் சிதைவுக்கு முக்கிய காரணமாகிறது. இது வெறும் இனிப்பு சுவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. நாட்டு சர்க்கரை என்பது கேர் சுகர், கரும்புடைய சாற்று ரசாயனங்கள் சேர்க்காமல் காய்ச்சி தயாரிக்கப்படுவது. இதில் உள்ள மொலாசிஸ் நீக்குவதில்லை. இதில் இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளன. வெள்ளை சர்க்கரைக்கு ஒரு சிறந்த மாற்று கரும்பு சர்க்கரை. இது ஜீரணத்துக்கு உதவும். இதை அளவோடு பயன்படுத்துவது நல்லது, ஏனென்றால் அதிக எடை கூடுவதற்கு இது முக்கியமான காரணம் கரும்பு சர்க்கரை. கருப்பட்டி பனை மரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீர் காய்ச்சி தயாரிக்கப்படுகிறது. கருப்பட்டி இது வெள்ளை சர்க்கரை மற்றும் கரும்பு சர்க்கரை விட மிகவும் சத்தானது. இதில் இரும்புச்சத்து, மெக்னீசியம் அதிகமாக உள்ளது. இரத்த சோகையை போக்க உதவும். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல் ஈரலை சுத்தப்படுத்தும். கால்சியம் அதிகமாக உள்ளதால் எலும்புகளுக்கு வலிமை. இது மெதுவாக இரத்தத்தில் சக்தியை சேர்க்கும். அதனால் உடனடியாக சக்தி மலம் ஏறாது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது கருப்பட்டினால் முதல் இடம் பிடிக்கிறது. இது வெறும் இனிப்பு மட்டுமல்ல, ஒரு மருந்து. பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்க உதவும். கருப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் நாட்டு சர்க்கரை அதை பயன்படுத்தலாம். தவிர்க்க வேண்டியது முக்கியமாக வெள்ளை சர்க்கரை, ஏனென்றால் ரசாயனங்கள் உள்ளது, ஊட்டச்சத்துக்கள் இல்லாதது. உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து கருப்பட்டி நாட்டு சர்க்கரையை அன்றாடம் சேர்த்துக் கொள்வது சிறந்தது.